நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைவி ட்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லா உறுப்பினர்களுமே பேமெண்ட் இந்த வாரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜூன் 30க்குள்ளார கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையான பேமெண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேமெண்ட்டு வரவே இல்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு மன வருத்தமான செய்தி. ஆல்ரெடி நிறுவனம் ஒரு திட்டத்துக்காக கூட பேமெண்ட் போட்டிருக்கலாம் அப்படின்றது நிறைய நபர்களுடைய கருத்து. ஆனால் நிறுவனம் இதுக்கு முன்னாடி 3 வாரங்களில் ஓஎம் பிஎம் சில்வர்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேற்று போட்டிருந்தாங்க அப்படின்னா கோல்டு மெம்பருக்கு போட்டிருக்கணும். இந்த வாரம் டிஎம் அப்படின்னா கூட ஜூலை 1 வீக்கில் க்ரௌன் மெம்பருக்கு உண்டான பேமெண்ட் வந்திருக்கணும். பட் என்ன சூழ்நிலை காரணம் அப்படின்றது தெரியல. நேற்று பேமெண்ட் போடல. ஸோ பேமெண்ட் சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் நமக்கு கிடைக்கல. நிறைய நபர்களுடைய கேள்வி என்னென்னா, பேமெண்ட் கூட வரல, ஓகே அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத எம்டி அவர்கள் வெல்கம் மீடியாவில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் தெம்பாகவும் ஆறுதலாகவும் இருந்திருக்கும். பட் எம்டி சாரும் வராமல் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்ற மாதிரி எல்லார் நபர்களுடையும் கருத்தாகவும் இருக்குது. அது உண்மையும் கூட தான். காலையிலேருந்து நிறைய நபர்கள் என்ன சார் பேமெண்ட்டு வரவே இல்லை, எம்டி சாரும் வரவே இல்லை, என்ன ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் கிடைச்சதா அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபோன் மேலே ஃபோன் போட்டுட்ருக்கீங்க. நிறைய நபர்களுடைய ஃபோனை என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்றதுக்காக ஃப்ளோவில் அடிச்சுட்டு போனால் அது நல்லாவே இருக்காது. அது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் அதனால தான் யார் ஃபோனையும் எடுக்க முடியல. ஒரு சில நபர்களுக்கு சில தகவல்களையும் சொன்னேன். ஸோ ஏன் எம்டி வரல, பேமெண்ட் வரல, இது சார்ந்த நம்மளாக எப்படி ஒரு கருத்து சொல்கிறது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்றதுக்காக கோயம்புத்தூரில் ஒண்டிப்புத்தூர் உள்ள ஆஃபீஸ் இருக்குது, ஜோனல் ஆஃபீஸ். சரி அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு 10:30 மணிக்கு போயிருந்தோம். அங்கே ஆஃபீஸ் மூடிட்டு இருந்துச்சு. சரி ஏன் மூடிட்டு இருக்காங்க, என்ன ரீசன் தெரியல அப்படின்னு வேற ஒரு ஜோனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டது. அவங்க சில தகவல் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறுவனத்து மேலே ஒரு 5-6 வழக்கு இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் 2-3 வழக்கு நிறுவனத்துக்கு சாதகமாக முடிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது சார்ந்து எம்டி அவர்கள் சென்னையில் இருப்பதாகவும், சென்னையிலேருந்து கூகுள் மீட்டில் எல்லா ஜோனல் டைரக்டர் கூடயும் ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க. சரி ஓகே, இதை நமக்கு உண்டான ஒரு தகவல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நிறைய நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச அத்தாரிட்டி ஸ்டோர் உறுப்பினர்கள்லாம் அந்த கூகுள் மீட்டில் கலந்துக்கிட்டு சில தகவல் எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்கள் கூட நிறையா வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐலேருந்து சில கடிதம்லாம் அப்ரூவல் ஆகி வரணும், அப்போ தான் பேமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எம்டி சார் இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து தான் வீடியோ பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சில செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி கோல்டு மெம்பருக்கு நாளையிலேருந்து பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரியான சில செய்திகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம நம்ப முடியுமானா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழலில் நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா எம்டி அவர்கள் சொல்லாத வரைக்கும் நம்ம எதுவுமே இப்போ நம்பக்கூடிய சூழல் இல்லை. நிறைய மக்களும் அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியாக்களில் நிறைய செய்திகள் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நிறைய மக்கள் மன வருத்தத்தோடு இருக்காங்க. பட் அந்த சொன்ன செய்திகள் உண்மையாலும் இருந்தாலும் கூட எம்டி அவர்கள் வெல்கம் மீடியாவில் சொன்னால் தான் எல்லா உறுப்பினர்களும் ஏற்கும் நிலையில் தற்போது இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மையான விஷயந்தான். ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய அந்த இக்கட்டான சூழலை சரி செய்வதற்கான ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய எம்டி அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி இன்னும் சில நபர்கள், சார் நாங்கள் நம்பிக்கைலாம் இல்லாமல் இல்லை சார், நிறுவனத்து மேலே எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறோம், கேப்சா அடிச்சுட்ருக்குறோம், அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டு இருக்குது. பட் அந்த அமௌண்ட்டு வர்றதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நிறுவனம் எங்ககிட்ட ஓப்பனாக சொன்னால் தானே நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய கமிட்மெண்ட்டை சரி பண்ண முடியும். எதையுமே சொல்லாத அமைதியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான தாட்டு நிறைய நபர்களுக்கு இடையில் இருக்குது. அதே மாதிரி ஜோனல் ஆஃபீஸ் போனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய நபர்கள் சொல்லக்கூடியது போனால் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை எம்டி அவர்கள் மொட்டையாக சொல்லிடுறாங்க சார், எந்த ஒரு
தெளிவான விளக்கமும் கொடுக்கறதில்ல. நாங்கள் எப்படி எங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு இந்த மாதிரியான செய்தியை போய் வெயிட் பண்ணுங்கன்னு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறது, பொறுமையை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள்லாம் மக்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது எம்டி அவர்கள் வந்து நமக்கு தகவல் சொல்கிற விஷயங்களாகட்டும், சோசியல் மீடியாவில் நிறைய நபர்கள் நிறைய வீடியோக்கள் நிறைய கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அது அவங்க சேனலுடைய கருத்து, அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு அவங்க கருத்து சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லவே கிடையாது. அவங்க சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளாரே வச்சுக்கோங்க. ஓ, இப்படி சொல்கிறாங்களா செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. அதை யாருக்கும் ஃபார்வேர்டும் பண்ண வேண்டாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நிறுவனத்தினுடைய எம்டி வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா பல நண்பர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்களுமே இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளான்னைக்கு வந்துடும் அப்படின்னு உங்களுடைய கமிட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. திடீர்னு அதுக்கு தகுந்த பணம் வராமல் போது என்னடா அது இப்போ மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கடுமையான கோபத்தில் குரூப்பில் சண்டை கண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கத்தையும் நமக்கு வரக்கூடிய அந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களும் எம்டி அவர்கள் தான் தெளிவாக சொல்லணும் அப்படின்றத இதன் மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் மற்றவங்க சொல்கிறதில் தயவுசெய்து யாருமே கேட்காதீங்க. இப்போ நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இப்போ இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, நிறைய நபர்கள் இந்த மாதிரி சார் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, மற்றபடி நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்றத யாருமே நம்ப வேண்டாம். எம்டி அவர்கள் வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறமா நாம் அவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு இந்த பேமெண்ட்டு டிலேக்கு, இல்லை எப்போ அடுத்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு தேதியில் வருமா, இல்லை உண்மையாக என்ன ரீசன், எதனால் நம்மளுடைய பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம அவர் சொன்னதுக்கப்புறம் தான் கேட்கணும். இதற்கு இடையில நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, மைவித்ரர்ஸுக்கிற உறுப்பினர்களை நாமளே நம்ம நிறுவனத்தை பற்றி சில தகாத வார்த்தைகளால் சில கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால், ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளுடைய மைவித்ரர்ஸை பிடிக்காத நபர்கள் என்னவா பேசுவாங்க அப்படின்றதே நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம எல்லாம் மைவித்ரர்ஸில் நம்பிக்கை கொண்டு ஜாயின் பண்ணிட்டோம், பேமெண்ட்டு வரலன்றது எல்லாத்துக்கும் வருத்தமான செய்தி தான். அது இல்லைன்னு எங்கேயும் யாரும் மறுக்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த பேமெண்ட் வரதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மையான சிக்கல் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாராலையும் உணர முடியும். அதனால தான் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. ஏன்னா 30ஆம் தேதி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், கொடுக்கலன்னா மக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக நிறுவனத்தினுடைய எம்பிக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா அவர் நம்மளில் ஒருவராக தான் இருக்கிறாரு. நம்ம எல்லா உறுப்பினர்களுடைய மனநிலையும் என்ன அப்படின்றத கண்டிப்பாக அவர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருப்பார். அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்க்காத எம்டி அவர்கள் கிடையவே கிடையாது. எல்லா நபர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றத அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. அவர் வந்து நம்ம வீடியோவில் பேச முடியாத அந்த நிர்வாகம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது அந்த கேஸு சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் வந்து வீடியோ பேச முடியாத ஒரு சூழலாக கூட இருக்கலாம். அல்லது இந்த பேமெண்ட் போடாமல் நம்ம போய் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க எதிர்மறையான கருத்துக்கள்லாம் பேசுவாங்க. அதனால் ஒரு நாள் 2 நாள் டிலே ஆனாலே அந்த பேமெண்ட்டை போட்டுட்டு அவங்ககிட்ட போய் பேசினா சரியான வகையில் இருக்கும். பரவாயில்ல, லேட் ஆனாலே நம்மளுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்ற மாதிரி பல வகையான கருத்துக்கள் அவர் வந்து முன்வைக்கலாம். பட் அது என்ன சொல்ல வராருன்றது அவர் வாயில் வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம ஏற்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி எல்லா மைவித்ரட்ஸ் உறுப்பினர்கள் இடத்திலும் இருக்குது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பொறுமை தான் இப்போது நமக்கு ஆறுதல் அப்படின்றதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நிறுவனத்தினுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழா நிறைய நபர்களுக்கு தெரியும். ஸோ அந்த நாளில் எம்டி வருவாரா, நாம் எதிர்பார்க்கும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தருவாரா அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அப்படின்றதை இதன் மூலிமா சொல்லி மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.